சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகை மற்றும் தகவல் தொடர்பு அலுவலகத்தில் எத்தனால் E20 பற்றி சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் முன்னாள் டிஜிஎம் கேசவன், இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் அருண், தொழில் முனைவர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது பேசிய அவர்கள், 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்க 10,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுவதாக சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் தகவல் உண்மைக்கு புறம்பானது. சர்க்கரைக்கு உற்பத்திக்கு பிறகு கிடைக்கும் மொலாசஸ் உள்ளிட்ட வேளாண் மூலப்பொருட்களில் இருந்தே பெரும்பாலான எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. மேலும் ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜ் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் நீர் பயன்பாடு கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இல்லாமல் இந்த எத்தனால் நமது விவசாயிகள் அவங்க இந்த கரும்பு சாறு பிரதானமாக அதிலேருந்து இது பண்ணி தயாரிக்கிறாங்க. ஸோ அது மூலமாகவும் நமது விவசாயிகள் பயனடைகிறார்கள். ஸோ இந்த E20ன்றது லாஸ்ட் நவம்பர்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏப்ரல்லேருந்து இப்போ எல்லா பெட்ரோல் பங்கும் கட்டாயமாக விற்கப்படுகிறதாக அனுபவம் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே பெட்ரோல் வச்சுருப்பீங்க, 2 வீலர் 4 வீலர் எல்லோரும் வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு பயன் இருக்குது. அதனால் சுற்றுச்சூழலுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு 30%லேருந்து 50% வரலாம். நம்மளுக்கு மாசு அது கட்டுப்படுறது எரிபொருள் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் என்ஜினோட அந்த வண்டியோட இது பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸு நல்ல பிக்கப்பாக இருக்குது. ஆக்டன் அதிகமாக இருக்குது, 95 ஆக்டன். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல்லாம் முன்னாடி 87% இருந்தது ரான். கடைசி ஒரு 7-8 வருஷமாக 10 வருஷமாக 91 ஆக்டன். இப்போ இந்த எத்தனால் கலந்த அப்புறம் 95 எபவ் 95 வருது நம்மளுக்கு ரிசர்ச் ஆக்டன் நம்பர். அது ஒரு பெட்ரோலுக்கு ஒரு முக்கியமான ஒரு தரமான ஒரு குறியீடு. அது மூலமாக நம்மளுக்கு பெட்ரோல் நம்ம என்ஜின் பெர்ஃபார்மன்ஸு நல்ல இதுவாக இருக்கும், சீரோட்டமாக இருக்கும். அது ஒரு பெனிஃபிட்டு. சுற்றுச்சூழல் பெனிஃபிட் 2 பெனிஃபிட் இருக்குது. மூன்றாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்நிய செனாவளிகள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு சேவ் ஆகுது நம்மளுக்கு இந்திய நாட்டுக்கு, தேசத்திற்கு. ஸோ இது 3. அண்டு 4வது விவசாயிகளும் இதன் மூலம் பயனடைகிறார்கள். இது ஒரு இந்த மாதிரி இந்த E20னால் அது ஒரு சிறப்பு அம்சங்கள். இப்போ திரு அருண் அவர்கள் டீலர். அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் 20 இயர்ஸாக நான் இந்தியன் ஆயில் டீலராக இருக்கேன். எங்களோட அவுட்லெட் அண்ணாநகர், சென்னை அண்ணாநகரில் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் E20 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் வந்தது கிடையாது. எவ்ரிடே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3000 கஸ்டமர்ஸ் வராங்க, ஃபுட்ஃபால்ஸ் வருது. பட் இன்றைக்கி டு டேட் வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸோ எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ அது ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடிக்கு சார் சொன்ன மாதிரி எஃபிஷியன்சி, எமிஷன்ஸ் கம்மியாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் தான், ப்ளஸ் தான் E20 பொறுத்த வரைக்கும். ஸோ டீலர் பர்ஸ்பெக்டிவ் அதுதான் பிடிக்கப்படும். கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். நான் போன வருஷம் நவம்பர்லேருந்து இந்த எத்தனால் மிக்ஸ் பெட்ரோல் யூஸ் பண்ணுறேன். சில பேர் பொருளி கிளப்பி விட்ட மாதிரி என்ஜின் இதாகிடுது, உள்ள துரு பிடிச்சிடுது, ஜெர்க்கிங் அடிக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த எத்தனால் மிக்ஸ்ன்றது எதுவும் இந்தியாவில் தான் நம்ம பண்ணுறோன்னு இல்லை. சவுத் அமெரிக்காவில், யூரோப்பில், ஏஷியாவில் எல்லா நாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரேசில் நாட்டில் 100% எத்தனாலுக்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. E5, E10, என்றது எத்தனால், E5, E10, E15, E20, E35, E40 வேரியஸ் மிக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரேசிலில் E40 எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நல்ல அதாவது எதுவுமே ஒன்று புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் வந்தால் அதை அனாவசியமாக சந்தேகப்படுறது, இந்த டவுட்டிங் தாமஸஸ்ன்னுவாங்க இங்கிலீஷில். அதை அனாவசியமாக டவுட் பண்ணுறது, இது இப்படி ஆகிடும் அது அப்படி ஆகிடும்ன்றது. ஒருவேளை சின்ன இஷ்யூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரி வில் டேக் கேர். ஏன்னா இங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கணும். அந்த தொடக்கம் தானாகும். ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சப்போ அதில் யாரும் உட்காரக்கூட முடியாது, அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி வேறு. அதே மாதிரி கார் கண்டுபிடிச்சப்போ எந்த இன்வென்ஷன் ஆகட்டும், எந்த டிஸ்கவரி ஆகட்டும், தொடக்கத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும், இதுதான் பெஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி எதுவுமே வராது. எவல்யூஷன்னுவாங்க. தானாக அது மேலே முன்னுக்கு போய் ஒருத்தர் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வரும். என்னை பொறுத்தவரையும் இந்த எத்தனால் மிக்ஸ்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி குட் பிகினிங். இந்தியாவில் 20% தான் வந்திருக்கோம். இன்னும் 20லேருந்து 40 ஆகும். எந்த அளவுக்கு சார் சொன்ன மாதிரி
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எஃபிஷியன்சி, ஈகாலஜி, சுற்றுப்புற சூழல் இல்லாமல் விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லது. கரும்பு மாத்திரம் கிடையாது, இது மெய்ஸ்லேருந்து எடுக்கலாம், வேறு கிரைன்ஸ்லேருந்து எடுக்கலாம். எத்தனால்ன்றது வந்து ஒரு வகையான ஆல்கஹால், அது வந்து வேரியஸ் கிரைன்ஸில் எடுக்கலாம். இது ஒரு நல்ல தொடக்கம் நாட்டுக்கு. ஆக்சுவலி இது லேட்டு, இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்திருக்க வேண்டிய ஒரு இது. எனிவே, நன்றி. ஆமாங்க, இந்த ஏப்ரல்லேருந்து அதுதான் இப்போ E20 அக்ராஸ் இந்தியா. அதான் சார் 40 மில்லியன் வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலோட கன்சம்ஷன். ஓகே, ஆவரேஜாக பெர் இயருங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு 20% போட்டு பாருங்கள் சார், கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் கோடிகள் இதனால் நம்மளுக்கு பெனிஃபிட் நம்ம அந்நிய செலாவணியில் சார் அந்த E20 யூஸ் பண்ணும்போது. %20% இன் அவர் அந்நிய செலாவணி, நம்மளோட அவுட்கோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்கிறதுக்கு நம்ம செலவு அதிகமாக இருக்குது. அதில் இது வந்து நம்ம உள்நாட்டிலே இது வந்து தயாரிக்கிறதுனால இந்த எத்தனால் இதுக்கு கிடைச்சது சார். கட்டான் இதில் அதோட சேமிப்பு வந்து 20% சார். சேமிப்பு இந்த ரூபாய் மதிப்பு பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி இருக்குது சார். இல்லை, பெட்ரோல் கன்சம்ஷன் தான் 40 மில்லியன் சார். எஸ் சார், கட் டவுன் இம்போர்ட்ஸ் 20% ஆஃப் தட் 8 மில்லியன் டன் உங்களுக்கு வருட ஆவரேஜ் பெர் ஆனம் உங்களுக்கு சேமிப்பு இதனால். இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஆமாம் சார், ஆமாம், அதில் பெட்ரோல் டோட்டல் பில்லு, இம்போர்ட் பில்லில் 20% சேவ். ஆமாம். டிக்ரீஸ் இன் ப்ரைஸஸ் சார் அந்த இதனால் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து நம்ம இந்திய உலக சந்தைக்கு மதிப்பு ஏற்ற மாதிரி தான் கச்சா எண்ணெயோட விலைக்கு அதுக்கேற்ற மாதிரி நிர்ணயிக்கப்படுறாங்க. இது வந்து ஆயில் கம்பெனிஸ் அவங்க நிர்ணயிக்கப்படுறாங்க சார். அது இந்த விலையை நிர்ணயிக்கிறது இது ஒப்பக் கண்ட்ரி, ஸோ மெனி ஃபேக்டர்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதோட டிபெண்டன்சி தான் இருக்குது. இதை நம்ம குறைக்கணும்னு தான் பார்க்குறதுனால தான் நம்ம இந்த 20% போக போக ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பிரேசில் நாட்டிலலாம் 30% போட்டிருக்கு. ஈவன் UK US-லலாம் பார்த்தீங்கன்னா 15% எத்தனால் பிளெண்டட் முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஸோ தட் நம்ம இன்னொன்று நிறைய இப்போ EV இந்த இதுவும் வருது உங்களுக்கு, EVலையும் பண்ணிட்டு வரோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டிபெண்டன்சி ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம சேவிங் பார்க்கறதுக்கு பார்க்குறோம். ஆ இல்லைங்க, நம்ம தேசத்துக்கு பார்க்கும்போது சார், அந்த ஒரு தேசத்துக்கு நம்ம அந்த இந்திய நாடுக்குன்னு போகும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்நிய செலவான மிச்சம். அதனால் உங்களுக்கு விவசாயிகள் மெயினாக இதில் பயன்படுறாங்க சார். அந்த 20% அந்த எத்தனால் வாங்குறது வந்து விவசாயிகள் மூலமாக நம்ம வாங்குகிறோம். ஸோ அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது. ஃப்யூச்சரில் கஸ்டமர் அதான் அந்த சந்தையை நிர்ணயப்படி என்ன விலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை சார். இது வந்து 3லேருந்து 5 லிட்டர் தான் சார். ஒரு லிட்டர் எத்தனாலுக்கு தண்ணி அளவு வந்து பயன்படுத்துறது வந்து 3லேருந்து 5 லிட்டர் தான். 10,000 லிட்டர்லாம் அதெல்லாம் அது ஒரு கதை தான் சார். இல்லை, டீசலில் இது கலக்க முடியாதுங்க. அதுக்கான ஆனால் வேறு முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது. பயோ டீசல் சொல்லிவிட்டு தாவரையிலேருந்து பண்ணிட்டு அது ஒரு முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது. மேபி கூடிய ஏற்கனவே இருக்குது
சிறிய அளவில் அங்கங்கே இருக்குது சார், ப்ரைவேட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. பட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி போகுன்ற போது கொஞ்சம் இன்னும் ஒரு சில வருடங்கள் பிடிக்கலாம் சார். ஆமணக்கு ஆமாம். ஆமணக்கு மாதிரி இன்னொரு விதை இருக்குது, அது ஜேல தாஸ்ட் ஆகும். ஜஸ்ட் இந்த ரெண்டுலேருந்து டெவலப்பே பண்ணிட்டாங்க. நான் அப்பயே சொன்ன மாதிரி எனி டிஸ்கவரி, எனி இன்வென்ஷன் ஹேஸ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். பிகினிங்கில் எதுவுமே த பெஸ்ட்டாக வரவே வராது. ஒருத்தராக டெவலப் பண்ணி போவாங்க, ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிகினிங்காக தான் பார்க்கணும். ரெண்டாவது, இது வந்து எவ்வளோ மைலேஜ் வருது, எனக்கு எவ்வளோ விலை குறையுதுன்றது பார்க்கவே கூடாது. இதனுடைய ஓவரால் பெனிஃபிட்ஸு, அதாவது வந்து ஒரு சைடு இன்றைக்கி நம்மளுடைய விவசாயிங்களுக்கு தகுந்த வருமானம் கிடையாது அவங்களுக்கு. ரெண்டாவது, சுற்றுப்புற சூழல், காற்று மாசு பெரிய ப்ராப்ளம். அது பெரிய ப்ராப்ளம். டெல்லி மாதிரி சிட்டிங்களெல்லாம் மனுஷனே வாழ தகுந்த ஒரு சூழ்நிலையே கிடையாது, ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஆட்டோ பொல்யூஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த குறுகிய கண்ணோட்டத்தில் நம்ம வந்து எனக்கு எவ்வளோ மீதி ஆகுது, எனக்கு எவ்வளோ கிலோமீட்டரேஜ் எக்ஸ்ட்ரா வருது, அந்த மாதிரி பார்க்கவே கூடாது. இதை வந்து ஓவரால் பிக்சராக பார்க்கணும். அது ஒன்றையே பார்க்கக்கூடாது. சரிங்க பார்ப்பேன். ஓகே. ஆமாம் சார், நாங்களும் எஜுகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கஸ்டமருக்கு பேனர்ஸ், டிஸ்பிளேலாம் இருக்குங்க சார். ஸோ கஸ்டமர் எஜுகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லை சார், மெசேஜஸ் வந்து அன்லிமிட்டடாக வந்துகிட்டு இருக்கு சார். பட் ஆக்சுவலாக ஆன் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அது டெக்னிக்கலாக பார்த்தா அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ விசிபிளாக பார்த்தா தெரியும் அந்த மாதிரி ஆகுது சார். நம்மளே என்ன சார் பண்ணுவோம், அந்த பெட்ரோலோ கரசீனோ இந்த இல்லை டீசலோ வச்சுருந்தீங்கன்னா எங்கன்னா பூச்சி இருந்தால் அதுக்கிட்ட அண்டாது இது ஆக்சுவலாக. ஸோ அப்படின்றது ஒரு எறும்பு வருன்றது அந்த. ஏன்னா இதில் வந்து இப்போ எத்தனால் வந்து பெட்ரோலில் கலந்தாலும் பெட்ரோலோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்மெல்லுலேயோ சரி, அது ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த பூச்சி போட்டு நீங்கள் அந்த எறும்புலாம் வராது. இல்லை சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இப்போ நாங்களும் உங்களை மாதிரி தான், நம்மளும் பெட்ரோல் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருமே செலவு பண்ணுறோம். பட் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு விலை அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இந்த ரீசண்டாக இந்த போர்னால், ஈரான் அந்த யூஎஸ் போகிறனால அந்த இதனால் உங்களுக்கு அது ஏறித்த தவிர மற்றபடி உங்களுக்கு 2-3 வருஷமாகவே பெட்ரோல் டீசல் ஏற்ற வேலை உங்களுக்கு விலையை இப்போ தான் சமீபமாக ஏற்றிட்டு, அது கூட ஒரு 2.5 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு தான் பண்ணாங்க நியர்லி. மற்றபடி மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உடனே விலை ஏற்றிட்டாங்க 20%, 30%. பட் நம்ம இதில் அந்த மாதிரி ஒரு 7% தான் உங்களுக்கு பெட்ரோல் பார்த்திங்கன்னா முன்னாடி 100 ரூபா இருந்தது, இப்போ 107 இது இருந்திருக்கு. இப்போ 100 ரூபா, இப்போ 95, இப்போ 107 ரூபா. டீசலும் அதே மாதிரி உங்களுக்கு 92, 95 இருந்தது, இப்போது 99.7 ரூபா தான் ஏறி இருக்குது. இது மீன்ஸ் சதவிகிதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் 7%, இதில் ஒரு 8%. பட் மற்றபடி மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா 20%, 30%, 15% அந்த என்ன விலை வைக்கணும் அதில் ஏற்றிட்டாங்க, உடனே ஏற்றிட்டாங்க. பட் நம்ம அந்த மாதிரி இங்கே இந்த நம்ம இந்தியா நாட்டில் நானும் உங்களை மாதிரி தான் ஒரு கன்சியூமர் இருக்கேன். நானும் ஈவன் தோ இங்கே நான் உங்களுக்கு எதிராக நான் இங்கேருந்து பேசினாலும் ஸோ இருக்கிற ரியாலிட்டி உங்கள்கிட்ட நம்ம அது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், அது வந்து அந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். நான் இங்கே வரும்போது ஒரு ரிட்டையர்டு மீன்ஸ் நான் ஐஓசி ரிட்டைல் சேல்ஸு, மோரோவர் நான் பலதரப்பட்ட மக்களை கஸ்டமர்ஸ் நான் சந்தித்து தான் வரைஞ்சிட்ருக்கேன். என்னோடய சர்வீஸ்லேயும் சரி இந்த பெட்ரோல் எத்தனால் வந்து இது முன்னாடி கூட இருந்தது, நம்மளோட 10% இருந்தது, இப்போ தான் 20% ஆக்கணும். இது 10% 2-3 வருஷம் மேலே இருந்துருக்குது உங்களுக்கு. சார், இந்த எத்தனால் வந்து ஒரு விதமான ஆல்கஹால். இதை வந்து மொலாசஸ்லேருந்து எடுக்கிறாங்க மோஸ்ட்லி. மொலாசஸ்ன்றது வந்து சக்கரை ஆலையில் வந்த ஒரு பை ப்ராடக்ட், அதுலேருந்து எடுக்கிறாங்க. அது ஒன்று மாத்திரம் கிடையாது, இது சோளத்திலிருந்து எடுக்கிறாங்க, நிறைய கிரெயின்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க, சில வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அது இன்ஃபேக்ட் சார் நம்ம வந்து விலை
இன்னும் மேலே கூடாரத்துக்கு ஒரு காரணமும் இது உங்களுக்கு எத்தனால்னாலையும் உங்களுக்கு இன்னும் மேலும் உயராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனாலும் ஒரு காரணம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆல் ஓவர் இந்தியா எல்லா பெட்ரோல் பங்குமே. ஆமாம், ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக் பிரிண்ட் மீடியா வாசகர்கள் நீங்கள் தான் அதை வந்து மக்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். இது மாதிரி இதில் வந்து நிறைய கட்டுக்கதைகள் இதெல்லாம் நிறைய இருந்தாலும் அதனால தான் நம்ம இந்த மீட்டிங்க்கு இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கூப்பிட்டு வச்சு மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். நான் எல்லாரோட நம்ம கடமை அது என்ன நடக்கணும். நீங்களே ஆஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டூ வீலர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, கார் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, பெட்ரோல் கார், டூ வீலர். ஸோ உங்களுக்கும் எதனா ஒன்றும் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருந்திருக்காது. இது வரலாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துட்டுருக்கோம். ஐ திங்க் நானும் 10 வருஷமாக வச்சுட்டுருக்கேன் ஒரு டிவிஎஸ் ஜெஸ்ட்டு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம ரேவும் வச்சிட்ருக்கேன் 10 வருஷம். யமஹா ரே டூ வீலர் எங்கள் வீட்டிலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் சார். நம்ம வந்து பெட்ரோல் பற்றி பேசணும், அவ்வளோதான். மதுபானங்கள் பற்றி சார் டிமாண்ட் இருந்தால் டிமாண்ட் இருந்தால் ப்ரொடக்ஷன் வந்தே வரும் சார். டிமாண்ட் இருந்தால் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் வந்தே வரும். இன்னொன்று இதே மாதிரி பப்ளிக் செக்டார் ஆயில் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா 3 ஆயில் கம்பெனியும் மெஜாரிட்டி இன்றைக்கி வந்து நமது தேசத்தில் 90 to 95% அவங்க தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற துறைகளில் தனியார் மயம் வந்தாலும் நமது பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த விதத்தில் நல்ல ஒரு சேவை செஞ்சிட்ருக்காங்க நம்ம மக்களுக்கு. எப்படி உங்களுக்கு ஒரு பால் விநியோகம் வந்து எப்படி உங்களுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல்னு பப்ளிக் வந்து போகிறாங்களோ, இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் இருந்தாலும் ஆவினோட இது இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு அதே மாதிரி இந்தியன் ஆயிலும் மற்ற பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இதில் மேஜர் வந்து இந்தியன் ஆயில் அவுட்லெட்ஸ் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு தரமான பெட்ரோல் இது பிரகாரம் என்ன ஐஎஸ்ஐ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஈவன் எத்தனாலையும் அதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். பெட்ரோல் எவ்வளோ கலக்கணும், ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த E20 பெட்ரோல் வந்து இப்போ விற்பனை ஆகிட்டுருக்கு, எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் உங்களுக்கு. ஸோ அந்த தவிரத்தில் உங்களுக்கு அந்த எந்த ஒரு அச்சமும் வேண்டாம் மக்களுக்கும். சரி, சென்னை இப்போது அதான் சார், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4வது இடத்துல இருக்கோம் சார். நீங்கள் கூகுள்லே சர்ச் போட்டு பார்க்கலாம், வந்துடும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து நம்ம இந்திய அளவில் 4வது இடத்துல இருக்கோம், 3வது ஆர் 4வது இடத்துல. அதுவும் சென்னை வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா முதல் 3 சிட்டிஸில் இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவில். மேபி பெங்களூர், சென்னை, மும்பை, இந்த 3. ஏன்னா டெல்லியில் பார்த்திங்கன்னா அது வந்து அங்கே சிஎன்ஜி அந்த வேறு விதமாக போயிருக்கு. மற்றபடி தலைநகரம் மீன்ஸ் மெட்ரோ சிட்டிஸ் பார்த்தா சென்னை வந்து நம்பர் 1, பெங்களூர் 2 இருக்கும், மேலே 1 or 2 இந்த பக்கம் அந்த பக்கம், ஜஸ்ட் மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான். கண்டிப்பாக மாநிலங்களில் நம்ம 3வது or 4வது மாநிலம், 4th, 3 இல்ல 4 சார், கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி. அது இன்னும் இப்போ வந்து இதுக்கே இப்போ இந்த இவ்வளோ இது போயிட்டுருக்குது சமூக சோஷியல் மீடியாலலாம் இதை பற்றி ஒரு விதமான இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் இதோட பயன் தெரியும் எல்லாருக்குமே. ஏற்கனவே நம்ம 6 மாதமாக கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், 6-7 மாதம் மேலே, நவம்பர்லேருந்து. ஸோ இதனோட பயணங்கள் தெரிஞ்சு இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் மேலேயும் உங்களுக்கு வரலாம். அது டிபெண்டிங் ஆன் த அவைலபிலிட்டி, அதோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இப்போது நம்ம யாருமே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி என்ஷூர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசாங்கமும் அதே மாதிரி இந்த 20% எத்தனால் கலக்கிறதுக்கு உண்டான ப்ரொடக்ஷன் வந்து அவங்க என்ஷூர் பண்ணணும், வருஷம் அது பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சரில் வரலாம், வரும். மேபி நீங்களே இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு இதே ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் போட்டு இந்த மாதிரி 30% போயிட்டுருக்கு, இப்போது எப்படி சார் யூசேஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி நல்லா இருக்கும், 20 மாதம் பண்ணுற மாதிரி 30% நல்லா போகுன்ற மாதிரி 3-5 இயர்ஸ் கழிச்சு நம்மளே மீட் பண்ணலாம் இங்கே.
அதே மாதிரி நம்ம பெட்ரோல் பங்க்லேயும் எல்லாருமே ஆட்டோமேஷன் வச்சுருக்கோம் சார். நீங்களே பார்க்கலாம், இந்த சேல்ஸ் எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகுது ஆட்டோமேஷன்ஸு. ஸோ நம்ம ஆட்டோமேஷனில் நம்ம இப்போ அளவு போட்டிருக்கோம், அது எதனா சந்தேகம் இருந்தால் அதெல்லாம் நம்ம ஆட்டோமேஷனில் அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துக்கலாம். நம்ம இந்தியன் ஆயில் பர்டிகுலர்லி நம்ம இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்லலாம் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் 1 லிட்டர் போட்டாலும் சரி, 10 லிட்டர் போட்டாலும் அது டிரான்சாக்ஷனாக இருக்குது. இல்லை சார், அந்தந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து டீலரோட நம்பரு, சேல்ஸ் ஆஃபீஸரோட நம்பர் இருக்குது சார், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்தந்த பெட்ரோல் பங்க்கில் அங்கே எங்கன்னா சந்தேகம் இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இவரோட அண்ணா நகர் பங்க்குன்றாரு, இவரோட பேரும் அந்த சேல்ஸ் ஆஃபீஸர் நம்பரும். வேறு எதனா கொஷின்ஸ் இருக்கா சார்? அதாவது சார், இப்போ நம்ம ஜஸ்ட்டு முடிவுரை மாதிரி நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் சார். ஸோ இதுதான் நம்ம E20 பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அதோட பெனிஃபிட்ஸு. ஸோ உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். ஸோ நல்லபடியாக நீங்களும் மக்களுக்கு எடுத்து செல்வீங்க. சோஷியல் மீடியா பிகாஸ் இந்த காலத்தில் வந்து ரொம்ப சோஷியல் மீடியா அண்ட் மீன்ஸ் பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்த செகண்டே போய் சேர்ந்துருது மக்களுக்கு. ஸோ நீங்களும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஃபீட்பேக்குன்றது எல்லாமே நாங்கள் சோஷியல் மீடியா அவங்கள மாதிரி பார்த்து தான் சார் தெரிஞ்சோம். பர்டிகுலராக பட் டீலர் அங்கே இருக்கிறாரு பெட்ரோல் பங்க்கில், அவங்கள கேட்டதுக்கு அவங்க யார் யார் பெட்ரோல் பங்க் வந்து போடுறாங்க, என்ன டவுட் இருந்தால் நம்ம அங்கே பெட்ரோல் பங்க்கில் கேட்டுக்கலாம். கம்மியாகாது சார், கம்மியாகாது. இல்லை அதான் இந்த கொஸ்டின் உங்கள் சார்பாக நான் கேட்குறேன். அதாவது 2 பரவலான வதந்திங்க. ஆமாம் ஆமாம், 2 பரவலான இது. ஒன்று